வெல்கம் எவ்ரிவன், திஸ் இஸ் கோகுல கண்ணன். ஆணும் பெண்ணும் நேசித்தால் காதல், முயற்சியும் பயிற்சியும் நேசித்தால் தான் வெற்றி. ஆமாங்க, ஆடம்பர வாழ்க்கையை எப்படி அடையலாம், எப்போது அடையலாம், ஏன் இன்னும் அடையலை, எதற்காக இன்னும் அடையலை, என்னால் ஏன் அடைய முடியாதா இல்லை அடையக்கூடாதான்னு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கேள்விக்கான தேடலுக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. இதுக்கு நான் 100% கேரண்டி. இந்த வீடியோட எண்டில் ஒரு ஒர்க் அவுட் கொடுத்துருப்போம். அந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் தொடர்ந்து நாங்கள் அடுத்து போட போகிற வீடியோ வர ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்காக லக்ஸுரி லைஃப் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. வாங்க ஒரு குட்டி ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா 2 கதாநாயகர்கள், ஒருத்தர் பேர் ஜி, ஒருத்தர் பேர் கே. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹீரோங்கும் போதே பெரிய பில்டப்லாம் இல்லைங்க. 2 பேருமே ஜீரோவில் தாங்க இருக்காங்க. 2 பேருமே பொருளாதார நிலைமையில போராடிக்கிட்டு இருக்காங்க உயர்த்துறதுக்கு. 2 பேரும் அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பல புத்தகங்களை தேடி படிக்கிறாங்க, பல வீடியோவை பார்க்குறாங்க. அது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னு கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில வருடங்கள் கடிந்த பின் பார்த்தீங்க அப்படின்னா ஜி வந்து ஒரு பொருளாதார நிலைமையாக உயர்ந்திருக்கிறான்னு சொல்லணும் ஆசை தான். பட் அவர் வந்து இன்னமும் பொருளாதார நிலைமையில போராடிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் கே பொருளாதார நிலைமையில போராடிட்டு இருக்கிறான்னு சொல்லலை, அவர் வந்து ஒரு மல்டி மில்லியனராக இருக்கிறாரு. ஜிக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இவன் இவ்வளோ பணக்காரனாக மாறினா என்னன்னு தினமும் அவருக்குள்ளே ஒரே சிந்தனை, எப்படின்னு. ஒரு நாள் கேவை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குதுங்க. ஜி வந்து சும்மா இருப்பார், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாரு. அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வின்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, ஆடம்பர வாழ்க்கையை நீ எப்படி அடைந்தாய், ஹவு டு கெட் யூ லக்ஸுரி லைஃப். எஸ், ஜியும் கேவும் ஒரே மாதிரி தான் ஆரம்பித்தாங்க, ஒரே விஷயத்தை தான் தேடிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜி மட்டும் இன்னும் அப்படியே இருக்காரு. கே மட்டும் எப்படி லக்ஸுரி லைஃப்பை அடைந்தார், அதற்கு கே என்னென்ன செஞ்சார்? ஆமாங்க, கே புத்தகம் மற்றும் வீடியோவை பார்த்தது மட்டும் இல்லை, அதை அவர் தனது வாழ்க்கையில் அப்ளை பண்ணார். அதுதான் உண்மை. ஸோ லக்ஸுரி லைஃப் அடைய கே என்னென்ன செஞ்சாருன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கே மாதிரி மல்டி மில்லியன் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக உழைங்கள். ஆமாங்க, கே அவருக்காக உழைக்க ஆரம்பித்தார். இந்த கேள்வியை நான் கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஏற்படும். எனக்காக உழைக்காம நான் யாருக்காக உழைக்கிறேன்னு நீ சொல்கிற அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஏற்படும், நிச்சயமாக ஏற்படும். அந்த கேள்விக்கு பதில் பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் மேப் பாருங்கள். இந்த மைண்ட் மேப்பில் நீங்கள் உங்களுக்காக உழைக்கல அப்படின்னா யாருக்காக உழைக்கிறீங்க அப்படின்னு பாருங்கள். உங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அவங்க கூட சுற்றும் போது அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அந்த மணி அதுக்காக. தென் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ், நீங்கள் பைக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெட்ரோல் போடுவீங்க, கார் யூஸ் பண்ணுறீங்கன்னா டீசல் போடுவீங்க. தென் பஸ்ஸில் தான் போகிறேன் அப்படின்னாலும் அதுக்கு பஸ் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த எக்ஸ்பென்ஸுக்காக. அது மட்டும் இல்லை, டேக்ஸ் மந்த்லி, ஆனால் இபி பில்லு, கரண்ட் பில்லு, கேஸ் பில்லு, நிலவரி, தண்ணி வரின்னு நீங்கள் வரிக்கு கட்டுறதுக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க. தென் பார்த்தீங்கன்னா திங்ஸு, யூஸ்ஃபுல் திங்ஸ், வேஸ்ட் திங்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் 1.5 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு வரக்கூடிய பொருட்கள் இருந்தாலும் மந்த்லி ஒன்ஸ் உங்கள் வீட்டுக்காரங்க, அதாவது உங்களுடைய ஒய்ஃபோ இல்லை பேரண்ட்ஸோ வாங்குவாங்க. அது ஏனே தெரியாது, ஆனால் மணியை அங்கே வேஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் உண்மை, புரியுதுங்களா? ஸோ இதுக்காக தான் நீங்கள் உங்களுக்காக உழைக்கல நான் சொல்ல வரேன். உங்களுக்காக உழைச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பாருங்கள். இந்த மைண்ட் மேப் பாருங்கள். இந்த மைண்ட் மேப்பில் நீங்கள் உங்களுக்காக உழைச்சிங்கன்னா சரியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, அப்புறம் சேவிங் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஒரு பொருள் வாங்கதா இருந்தாலும் இல்லை ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் எதுக்காகவும் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு அப்புறமா செலவு பண்ணுவீங்க. தென் ஆக்டிவ் இன்கம் பெற்றுட்ருக்கீங்கன்னா நீங்கள் அதை பேசிவ் இன்கமாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க, கண்டிப்பாக மாற்றுவீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்கள் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுன்றது தான் உண்மைங்க. உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்காக உழைங்க. கே இதை தான் செஞ்சார், சரியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார், சேவிங் பண்ணி செலவு பண்ணார், ஆக்டிவ் இன்கமாக பேசிவாக மாற்றினார். அவர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு, இன்றைக்கி மல்டி மில்லியனராக இருக்கிறார். சரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. திருபாய் அம்பானி, யாருக்கு தான் தெரியாது அம்பானி ஃபேமிலி. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் நம்பர் 1 ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பானி ஃபேமிலி தாங்க. அம்பானி ஃபேமிலியில் நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்னைக்கு வரைக்கும் முகேஷ் அம்பானி தான் பெஸ்ட்டாக இருக்காரு. அனில் அம்பானி எங்கடா போனார் அப்படின்னு கேட்குறீங்க. திருபாய் அம்பானி இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொத்தை 2ஆக பிரிச்சாங்க. அனில் அம்பானிக்கு ஒரு பகுதி, முகேஷ் அம்பானிக்கு ஒரு பகுதி. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அனில் அம்பானிக்கு தான் அதிகமான சொத்து பிரிக்கப்பட்டுச்சு, முகேஷ் அம்பானிக்கு கம்மியாக தான் இருந்தது. ஆனால் முகேஷ் அம்பானி அதுக்கு கவலைப்படல. ஏன்னா அவர்கிட்ட இருந்த திறமையை அவர் நம்பினார். அவருக்காக உழைக்க ஆரம்பிச்சார். அவருக்குன்னு ஒரு பிராண்ட் உருவாக்குனார், ஜியோன்ற பிராண்டை உருவாக்குனார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜியோ நம்பர் 1 பிராண்டாக இருக்குது. அதுக்காக உழைச்சாரு, அவருக்காக உழைச்சாரு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து அசைக்க முடியாத நம்பர் 1ல இந்தியாவில் நம்பர் 1 மில்லியனியரில் அவர் தான் இருக்கிறாரு. இதுதாங்க உண்மை. ஓகேடா, நீ பணக்காரங்களில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? திறமைசாலிகளையும் நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி இருக்கிறாங்க. யாருக்கு தான் தளபதினா பிடிக்காது இல்லைங்களா? தளபதி பார்த்தீங்கன்னா அவங்க நிராகரித்த கதைகள் உங்களுக்கு தெரியுமா? அவங்க நடித்து வெளியான ஹிட்டான இது தெரியும். அதுலேயுமே சில ஃப்ளாப் ஆகிருக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க நடித்து வெளிவந்த படத்துக்கு நிகராக 2 மடங்கு கதைகளை அவங்க நிராகரிச்சிருக்காங்கன்றதான் உண்மை.
அந்த நிராகரிக்கப்பட்ட கதையை பற்றி அவங்க வருத்தப்படல. அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைக்காக உழைச்சாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்காக உழைச்சாங்க. அவங்க திறமையை ப்ரூஃப் பண்ண உழைச்சாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிக ஃபேன்ஸ் வச்சிருக்கிறதுல அவங்க தான் மேக்சிமம் அதிகமாக இருப்பாங்க, தளபதி. ஸோ இது எப்படி நம்ம லைஃப்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஆமாங்க, நிச்சயமாக சொல்கிறேன், ஹெல்ப் பண்ணும். அவங்க அதாவது தளபதி நிராகரிச்ச கதையை போல தான் நீங்கள் இன்னொருத்தருக்காக உழைச்சிட்டு இருக்கிறீங்க, உங்கள் முதலாளிக்காக உழைச்சிட்டு இருக்கீங்க, யாருக்காகவோ உழைச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்காக உழைக்காம என்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கதையை போல உங்களுடைய திறமைக்காக நீங்கள் உழைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களை நீங்கள் ப்ரூஃப் பண்ண உழைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு சொல்கிறேன் நீங்கள் சரியாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்வீங்க, சேவிங் பண்ணுவீங்க, ஆக்டிவ் இன்கம்மை பேசிவாக மாற்றுவீங்க, தென் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேல்யூவை உயர்த்துவீங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போதே பாருங்களேன், உங்களுடைய பொருளாதார நிலைமை, எக்கனாமிக்கல் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். கேவும் இதே தாங்க செஞ்சார். ஆமாங்க, நீங்கள் ஜி மாதிரி தேடிக்கிட்டே இருக்க போகிறீங்களா, இல்லை கே மாதிரி லைஃப்பில் இதை அப்ளை பண்ணி மல்டி மில்லியனர் ஆக போகிறீங்களா? உங்கள் கையில் தான் இருக்குது. வாங்க, கே செஞ்ச ஒர்க் அவுட்டை உங்களுக்காக. ஒர்க் அவுட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரில் என்ன போட்டிருக்கோன்னா, இங்கிலீஷில் உங்கள் நேமை வந்து நீங்கள் எப்போதுமே லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் பார்க்க எழுதுவீங்க இல்லைங்களா? இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் மட்டும் இல்லாமல் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் பார்க்க எழுதிப்போம். ஒவ்வொரு லெட்டருமே அப்படியே நேர் ஆப்போசிட்டில் மாற்றி எழுதிருக்கும். ஓகே, இதனால என்ன நடக்கும் அப்படின்றத நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதை நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, இந்த இதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கோட் பாருங்கள். வாழ்க்கையில் துணிந்து போராடியவர்கள் அனைவரும் வெற்றி பெறவில்லை, தொடர்ந்து போராடினவர்கள் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளனர். ஸோ இதை சொல்கிறது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள், தொடர்ந்து போராடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு வெற்றி காத்துட்ருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களால் அவங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படும். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களது கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்க. ஞாபகம், மிஸ்டர் கோகுலகண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் தி எண்ட், thanks for watching.